ஹலோ. ஹலோ. சொல்லுங்க சார். பிரதர் வணக்கம் பிரதர். ஆக்சுவலாக இன்னைக்கு 9/8/2026 ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 9th டேட்ல வந்து பேசிட்டு இருக்கோம் நைட்டுங்க. ஆமாங்க சார். ஸோ இன்னைக்கு எக்ஸாக்டாக வந்துட்டு உங்களுக்கு 30 நாள் போயிட்டு இருக்கு கிளாஸ் இல்லைங்க. ஆமாம் சார். அதாவது டே 1 ஆரம்பிச்சு இப்போ வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து 1 மாதம் அங்கே வந்துட்டு முழுமை அடையுதுங்க. ஆமாம். இந்த 1 மாதம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பயணம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, கிளாஸ்க்குள்ள வர்றதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கைக்கும் கிளாஸுக்குள்ள வந்த பிறகு உங்கள் வாழ்க்கைக்கும் நீங்க பார்த்த மாற்றங்கள் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க சார். ஓகே சார், கண்டிப்பாக. நான் தான் இன்னையோட வந்து 30 நாள் கம்ப்ளீட் ஆகுது. கொஞ்சம் ஃபோன் கிட்ட வச்சு பேசுங்க. கேட்குதுங்களா? ஓகேங்க. ஓகேங்க. இன்னையோட எனக்கு 30 days கம்ப்ளீட் ஆகுது. நான் தான் வந்து ஜாயின் பண்ண புதுசில் இதில் தான் ரொம்ப அட்ஜஸ்டில் தான் அதில் தான் ஜாயின் பண்ணது கிளாஸில். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 10 days வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப அட்ஜஸ்ட் அதிகமாக வந்தது. அப்புறம் 10க்கு அப்புறம் 20 days வரும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாகிட்டே இருந்தது. அப்புறம் 20 days தாண்டனே இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 10 days பார்த்தீங்கன்னா எந்த அட்ஜஸ்டுமே வரல. அப்படியே மைண்டே வந்து பிளாங்க் ஆன மாதிரி இருக்கு. அதுதான் இப்போ என்ன எனக்கு பெனிஃபிட் என்னதுன்னா, இதுக்கு முன்னாடி நான் இண்டிவிஜுவலாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது 1 monthலலாம் இந்த மாதிரி சேஞ்சே நான் பார்த்ததே கிடையாது. எப்படியும் அட்லீஸ்ட் ஒரு 90 days கிராஸ் பண்ணாதான் ஓரளவுக்கு அது அட்ஜஸ்ட் கம்மியாகி பார்த்துருக்கேன். ஆனால் நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி 100 days அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போ வந்து அந்த 100 days வரதே பெரிய விஷயமா இருக்கும், அட்ஜஸ்ட் செஞ்சுட்டே தான் இருக்கும். நான் இப்போ கிளாஸில் வந்து ஜாயின் பண்ண அப்புறம் எனக்கு 1 monthல இவ்வளோ இந்த மாதிரி நான் சேஞ்சு பார்த்ததில்லை. அது ஒரு பெரிய இதாக இருக்கு. ஓகேங்க. இதில் மெயினாக வந்துட்டு உங்களுடைய தாட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணங்களில் வந்து ஒரு மாற்றமாக நடந்திருக்கு. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுடைய எனர்ஜி லெவல் அப்படிங்கிற விஷயத்துல வந்துட்டு மாற்றங்கள் பார்த்தீங்களா? முன்னாடி டயர்ட்னஸா, இப்போ வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா அந்த மாதிரி ஏதாச்சும் மாற்றங்கள் என்ன பார்த்தீங்களா? கண்டிப்பாக சார். அதான் ஸ்டார்டிங்கில் தான் டயர்ட்னஸாக இருக்கும். அப்புறம் பயம்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. இப்போ அதுவும் கரெக்டாக இன்னைக்கு சொல்லப்போனால் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 30வது நாள் எனக்கே நல்லா அந்த கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் ஆகுது. அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் இந்த 30வது நாளில் நல்லாவே அந்த கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் ஆக முடியுது. எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா இருக்கு. எனக்கு இன்னைக்கு அதான் அப்படிதான் இருக்கு. ஏதாவது நம்ம பண்ணி ஆகணும், அதுக்கு லைஃப்ல வந்து அடுத்து எதனா பெருசா பண்ணணும். இப்போ அந்த தாட் வந்து இன்னைக்கு வர ஆரம்பிக்குது, இன்னைக்கு தான் வருது. சூப்பருங்க. அதாவது அடுத்த லெவல் மோட்டிவேஷனுங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. கண்டிப்பா. இதுக்கு முன்னாடிலாம் வந்து அந்த மாதிரி வந்துச்சுனாவே நெகட்டிவ் தாட்ஸ் தான் வரும். இப்போ இன்னைக்கே வந்து எனக்கு அந்த சேஞ்ச் மைண்ட் வந்து தாட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவிட்டி, அதுவே யோசிக்குது, ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி படத்தை பார்க்குது. அதனால அந்த சேஞ்ச்லாம் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன இதெல்லாம் நடக்குது, சின்ன சின்ன மேஜிக். அதனால சின்ன விஷயம்தான், இந்த 1 monthக்கே நடக்குது. அதான் நான் ஒரு படத்துக்கு ரீசெண்டாக கூட ஒரு படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் நான் எதுவுமே டிக்கெட்லாம் ரிசர்வ் பண்ணாமல் இருந்தேன். ஆனால் எனக்கே டிக்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிடச்சிது. ஆமாம், ஒருத்தவங்க புக் பண்ணி அவங்களால போக முடியாமல் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவாக வந்தது. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த மாதிரி நடந்துச்சு. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் ட்ரெக்ட் ஆகுது இப்போ 1 monthக்கு. ஓகேங்க. இங்கே மேஜராக வந்துட்டு பேசக்கூடிய விஷயங்கிறது வந்து தூக்கம் தான். ஆமாம் சார். பல பேர் வந்து தூக்க மாத்திரை போட்டும் தூக்கம் வரலைங்கன்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க நிறைய பேர். பிகாஸ் ஆஃப் அடிக்ஷன் அங்கே வந்து அந்த அளவுக்கு வந்து பிரச்சனையை வந்து உண்டாக்கி விட்டுருக்கோம் ஆல்ரெடி அவங்களுக்கு. தூக்கம்ன்றது வந்து மனுஷன் நிம்மதியாக இருக்கும்போது தான் கரெக்டாக தூங்க முடியுங்க. அடிக்ஷன்ல இருக்கிற வரை பார்த்தீங்கன்னா தூக்கம்ன்றது வந்து ரொம்ப இம்பேலன்ஸிங்காக இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த 1 month வந்து தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாச்சும் மாற்றம் அங்கே தெரியுதுங்களா? தெரியுது சார். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் நைட்டு தூக்கமே வராது சுத்தமாக.
நான் தூங்குறதுக்கு எப்படியும் 2 to 2 o'clock 3 o'clock கூட ஆகும் ஒரு சில டைம்லாம் தூக்கம் வர்றது. ஆமாம், அட்ஜஸ்ட் வரும். நானும் வந்து ஸ்டார்டிங்லலாம் வந்து சரி அதை கண்ட்ரோல் பண்ணணுன்ட்டு இருப்பேன். தூங்க விடாது ஆக்சுவலாக. நானும் என்ன பண்ணுவேன், சரி தூங்க முடியல சொல்லிட்டு ஜஸ்ட் மொபைல் வந்து ஏதாவது வேற யூடியூப்ல ஸ்க்ரால் பண்ணி வீடியோஸ் பார்த்துட்டு, அதாவது நம்மளுக்கா டயர்டாகி தூக்கம் வரணுன்ட்டு நான் அந்த மாதிரி பார்த்து தான் அப்படி தான் தூங்குவேன். இப்போ ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. முன்னே இருந்த அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. தூக்கம் கொஞ்சம் முன்னாடியே வந்துடுது. ஆமாம், அந்த சேஞ்சஸ் இருக்குது. அந்த மெயினாக அந்த அட்ஜஸ்ட், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் தூங்கும் போது போய் படுக்கும் போது தான் அந்த அட்ஜஸ்ட் பயங்கரமாக வரும். ஏன்னா நைட் டைம்ல இந்த டைம்ல பாரு அப்படின்ட்டு மைண்டை ரொம்ப ட்ரிகர் பண்ணோம். அப்போ அதெல்லாம் வந்து இப்போ இந்த 10 days பார்த்தீங்கன்னா அந்த அந்த தாட்ஸே வரல, அந்த அட்ஜஸ்டே வரல. நானா வந்து மொபைல்ல ஏதாவது ஸ்க்ரால் பண்ணி யூடியூப்ல எல்லாம் வீடியோஸ் பார்த்துட்டு அப்படியே நான் டயர்ட் ஆகிட்டு நான் தூங்குறேன். அந்த அட்ஜஸ்ட் அதுவே பெரிய இதாக இருக்கு உண்மையில, அட்ஜஸ்ட் வராமல் இருக்குது. ஆமாம். அதாவது ஆல்ரெடி ஒருத்தர் வந்து கிளாஸ்க்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அடிக்ஷன்ல இருக்கும்போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டிருப்பாரு. இப்போ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு கிளாஸ்க்குள்ள வந்து நம்ம ஜர்னியை ஃபாலோ பண்றோம்ன்ற விஷயத்துல நாம வந்து சில விஷயங்கள் சொல்றோம், இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்றோம். அந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு கஷ்டமா இது இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுங்களா? இல்ல ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு, ஜர்னி வந்துட்டு ஃபாலோ பண்ணதே தெரியல, 30 நாள் கடந்து போனதே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்குங்களா உங்களுக்கு? இல்லை சார், நீங்கள் சொன்னது எதுவுமே கஷ்டமாலாம் இல்லை, எல்லாம் சிம்பிளாக தான் இருந்தது. அதே மாதிரி அதான் எதுவும் ஜர்னி போனதே தெரில. சொல்ல போனால் ஸ்பீடாக போயிடுச்சு. 1 month எப்படி போச்சுன்னே தெரில. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒரு 15 to 20 days அதை மட்டும் எப்படியாவது நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி வந்துட்டா இப்போ வந்து ஈஸியாகவே இருக்கு. இப்போ ரொம்ப ஈஸியாகவே தெரியுது இதுக்கப்புறம். சூப்பருங்க. ஆமாம். அதாவது எப்பவுமே எல்லா இடத்துலயும் வந்துட்டு அடிக்ஷன்ங்கிற விஷயங்கிறது என்ன செஞ்சுன்னு கேட்டா வந்துட்டு லைஃபையே வந்து கவுத்து விட்டுரும் சொல்ல போனா. கண்டிப்பா நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த அடிக்ஷனால என் லைஃபே போச்சுங்க சார்ன்னுவாங்க. ஆமா, இந்த அடிக்ஷனால என் லைஃபையே நான் வந்துட்டு இழந்துட்டேன் சார்ன்னுவாங்க. கண்டிப்பா. அந்த மாதிரி லைஃப் இழந்தவங்களுக்கும் கிளாஸ்க்குள்ள வந்த பிறகு லைஃப்ங்கிறது மறுபடியும் கிடைச்சிருக்குங்க. ஏன்னா நம்ம ஜஸ்ட் இந்த ஃபீட்பேக்ன்றது பேசாம இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு நான் அப்போ பேசுவேன், அவங்களும் மற்றவங்க என்கிட்ட பேசினே இருப்பாங்க. கண்டிப்பா. அப்போ ஏதாவது கேட்பேன், இப்போ முன்னோட இப்போ ஓகேங்களா, கொஞ்சம் மாற்றம் இருக்குங்களா, சேஞ்சஸ் அங்கிறது உங்களுக்கு டெய்லி வந்து பார்க்க முடியாதுன்னு கேட்டா கண்டிப்பா வந்து இருக்குங்க சார். நான் இழந்துட்டேன்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தேன் என் வாழ்க்கைய, அந்த இழந்த வாழ்க்கையை நான் திருப்பி வந்து ரிகவரி பண்ணிருக்கேன் கண்டிப்பா இந்த இடத்துல. ஆமா, நிறைய பேர் சொல்றது உண்டு. சரிங்களா? ஆமா சார். ஸோ இன்னும் நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் வர 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 ஆட்டோமேட்டிக்காக என்ன கேட்டால் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம ஏன் சொல்கிறோம்னா வந்துட்டு இப்போ இன்னைக்கு வந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டு மறுநாளே வந்து சில இடத்துல வந்துட்டு சில பேர் பேசுவாங்க. அது நடக்கிறது உண்டு தாங்க. ஓகே சார். அதாவது இத்தனை நாள் நைட்டில் வந்து நான் தூங்கும்போது மொபைலில் வந்து பான் பார்க்காம தூங்கவே மாட்டேன் சார். பட் நேற்று தான் உங்கள்கிட்ட நான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன், நேற்று நைட் சுத்தமாக வந்து நான் பானே பார்க்கல சார்ன்னுவாங்க. ஓகே சார். டெய்லி கம்பல்சரி நான் பார்த்துருவேன். மோர் தென் வந்துட்டு 4 years 5 years நான் டெய்லி பார்த்துருவேன். பட் வந்து நேற்று ஒன் டே தான் நான் வந்து சுத்தமாக பானே பார்க்கலைங்க சார்ன்னுவாங்க. ஓகே. அப்போ ஏதோ ஒரு நல்ல விஷயங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்ல நடக்குதுங்க இந்த இடத்துல. ஆமா ஆமா. இன்னொன்று, மக்கள் கிட்ட வந்துட்டு பேசக்கூடிய விதங்கள் நிறைய மாறிடும். ஆமாங்க. சில பேர்லாம் வந்துட்டு மக்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப கோவமா பேசுவாங்க, ரொம்ப சோகமா பேசுவாங்க. ஆமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு ஒருத்தருக்கும் அந்த சேஞ்ச் அங்க வந்துட்டு ஃபீல் ஆகுங்க. ஆமா. உங்களுக்கும் நீங்க அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க பாத்தீங்களா? ஆமா. அந்த ஸ்டெப்ங்கிறது எடுத்து வைக்க மாற்றங்கள்ங்கிறது கண்டிப்பா வந்துட்டு பாப்பீங்க கண்டிப்பா. சரிங்களா? ஓகே சார். ஓகே. சரிங்க. அதாவது 3 விஷயங்கள் அப்படிங்கறதோட இந்த கிளாஸ் முடிக்கலாங்க. தட் இஸ் இந்த ரெக்கார்டிங் முடிக்கலாங்க. ஓகே. கிளாஸ் ஜாயின் பண்ண பிறகு
மிக முக்கியமா வந்து இந்த 3 விஷயங்கள்ல நான் பெரிய மாற்றம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்லட்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயங்கள் என்ன சொல்லுங்களேன் ஷார்ட்டா. எனர்ஜி லெவல் அதிகமாயிருக்கு. சூப்பருங்க. அப்புறம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. இப்போ தன்னம்பிக்கை வந்திருக்கு. நம்ம கண்டிப்பா இந்த அடிஷன் வந்து வெளியே வந்துடும் அந்த இது தெரியுது. அது அதிகமாக நல்லாவே தெரியுது சார். இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு எனர்ஜி லெவலுங்கிறது ஒன்று, இன்னொன்று வந்துட்டு அந்த லஸ்ட் தாட்ஸ்ங்கிறது வந்துட்டு உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிடுச்சுங்க. ஆமாம், லஸ்ட் தாட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு கண்டிப்பாக. சரி, ஓகேங்க. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, டச்லேயே இருங்க. ஏன்னா 30 நாளில் வந்துட்டு சீக்கிரமாக கடந்து போயிடுச்சு. உங்களுக்கு பெனிஃபிட்டும் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு பார்த்துருக்கீங்க. ஆமாம் சார். ஸோ இன்னும் நீங்கள் ட்ராவல் பண்ண நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து லைஃப்பில் பார்ப்பீங்க. கண்டிப்பாக சார். சரிங்க. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, டச்லேயே இருங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க. ஓகே சார், தேங்க்யூங்க.